இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கிறத உறுதி செய்கிற மாதிரியே இன்னைக்கு காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதாவது இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம். 12 வாரங்கள் 12வது வாரம்னு வந்து நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. 11 வாரங்கள் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே கடந்திருக்கீங்க. ஸோ இத்தனை நாட்களாக நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்பயுமே ஃப்ரீ டாஸ்க்கு முன்னாடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நான் வந்து நோட் பண்ணேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தான் யாரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது சில இடங்களில் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு பல பேர் எனக்கு தெரிஞ்சு பல பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய அப்பாக்கள் கூட சரியாக பேசுறது கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. யாரெல்லாம் பேசுறது கிடையாது? ராணுவம் வந்து பயங்கர க்ளோஸ் அவங்க அப்பா கூட. ஸோ அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். விஜய் விஷால் தன்னுடைய தந்தை கூட நான் அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது, ஆனாலும் நான் அவரை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னொரு சைடு ராயனும் சேம் இதே தான். நான் எங்கள் அப்பா வந்து அந்தளவுக்கு நான் பேசுனது கிடையாது, என்னன்னா என்ன ஹாய் பாய் இப்படி தான் நாங்கள் இருப்போம், பட் இருந்தாலும் இத்தனை நாட்கள் அவரை நான் வந்து இங்கே பிரிஞ்சு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல பேருக்கும் இருக்குது. ஈவன் எனக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் அந்தளவுக்கு பேசுனது கிடையாது. என்னன்னா என்ன சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான், சாப்பிட்றீங்களா, அவர் என்னை கேட்பாரு, நான் அவரை கேட்பேன். இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ தான் நான் வந்து நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூடலாம் நான் நிறையா பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்பு. அதுக்கு தான் இதை வந்து நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட அருமை தெரியும். இல்லாதப்ப வந்து நமக்கு அந்த இல்லையே இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாக வருத்தப்படுவோம். அந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. அதனால் இருக்கும் பொழுதே எந்த அளவுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ அப்படி இருந்துருங்க. தயவு செய்து நான் சிலருக்கு இது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பண தேவைகள், உங்களுக்கு எவ்வளவுதான் ஹார்டான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் தயவு செய்து கனவுல கூட யோசிச்சு பார்க்காதீங்க பேரண்ட்ஸை வந்து தனியாக அனுப்பணும் அப்படின்னோ, இல்லை அவங்கள கொண்டு போய் இந்த முதியோர் இல்லம் ரோட்டில் விடுறது, இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள். இதை விட இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணுற பெரிய பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, யோசிக்க கூட செஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறந்து உங்களுக்கு ஒரு மகள் பிறந்து நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷன் போவீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு அடிக்கும். அது ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ரீசன்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து இது என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரில. இந்த ஒரு உலகம் வந்து வேற ஒரு அப்டேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஜென் உலகம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இதை நோக்கி நம்ம போகிற ஒரு பேரில் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். ஒன்று நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, மொழி, கலாச்சாரம், இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் குடும்பம். ஏன்னா இந்த வாரம் ஃபேமிலி டாஸ்க், ஃப்ரீ டாஸ்க், அதனால் ஃபேமிலி பற்றி பேசுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம ரொம்ப இழக்கிறோம், சொந்த பந்தங்களை நம்ம ரொம்ப இழக்கிறோம். இப்போ என்னை கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி எங்களை வளர்த்துட்டாங்கன்னா, எங்களுக்கு யார் சொந்தக்காரங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அத்தை யாரு, மாமா யாரு, சொந்தக்கார பெரியப்பா, சித்தப்பா, இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்களா, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அது இருக்கும் பொழுது இன்னும் குடும்பத்துக்குள்ளேயே இப்போ ஒரு 4 பேர் தான் இருக்கும் அப்படின்னா அந்த 4 பேருக்குள்ளேயே வந்து அப்பா கிட்ட பேசுறதில்ல, அம்மா கிட்ட பேசுறதில்ல, தம்பி கிட்ட பேசுறதில்ல, இந்த மாதிரியே வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். அது உங்களுடைய அடுத்த 7 ஜென்மத்துக்கும் அதை வந்து காக்கும். அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ உள்ள போவோமா? இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க யாரை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை நான் நோட் பண்ணேன். அருண் மறுபடியும் வந்து அருண் அவர்களுடைய டைரக்டர் பிரவீன் பென்னட் அவர்களை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்லி குயின் அவங்களுடைய காதலியை மிஸ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து தன்னுடைய மகன், தன்னுடைய தாய், அதுக்கப்புறமா தன்னுடைய பட்டு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கணவர், இவங்களை மிஸ் பண்ணுறதாக சொன்னாங்க. நம்ம தீபக் வராப்பில் ஆப்வியஸாக அவங்களுடைய மனைவியையும் குழந்தை பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னாப்புல. நம்ம ராணவ் வந்து அவங்களோட தந்தை, தம்பி, தங்கச்சி, அம்மா, நான் எல்லாருமே மிஸ் பண்ணுறேன், நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன், இருந்தாலும் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு ஊட்டி தான் விடுவாங்க, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறமா
மொத்தமாக அவருடைய அந்த படக்குழுவினர் மொத்தமாக அவங்களோட பேரை சொல்லிட்டாரு. ராணுவுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிஆர் வேலை இருக்குது அப்படின்றத நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஏன்னா நேற்று நைட் அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போச்சு, அதை நம்ம பேசுவோம். சரிங்களா? அந்த அந்த பிஆர் வேலைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவுடைய படக்குழுவினர் தான். அதையும் நம்ம பார்க்கணும். ஒன்று இந்த மாதிரி இருக்கா. ஜாக்லின் அவங்களுடைய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னாங்க. நம்ம தம்பி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னாங்க. நண்பர்கள் அதே மாதிரி சௌந்தர்யா, என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், என்னோடய நண்பர்களை மிஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பேரை சொன்னாங்க, விஷ்ணு, போன சீசனுடைய ஒரு கண்டஸ்டன்ட். அவரை வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராயன், என்னுடைய அக்கா, அம்மா, இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். முத்துக்குமரன் அழகாக வந்து சொன்னார், என்னுடைய குடும்பத்தை மிஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது இவ்வளோ நாள் வந்து இதனால்தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசினேன். அவுட் ஆஃப் த பாக்ஸை போய் நான் பேசுறதுக்கு காரணம், முத்து சொன்னார், என்னோடய குடும்பத்தோடு நான் அதிக நேரம் நான் செலவு பண்ணலை. ஸோ இப்போ எனக்கு அந்த செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னார். ப்ளஸ் அவருடைய நண்பர்கள் விஷால், அதே மாதிரி அவங்க அப்பா, அவங்க அம்மா, நண்பர்கள், இப்படி எல்லாரையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஜெஃப்ரி அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய நண்பர்கள் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேச்சி அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க. பவித்ரா, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க. இறுதியில் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதை வந்து சொல்கிறாங்க, மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து கேமராவில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே சௌந்தர்யா நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கேமராவில் சொல்ல போகிறேன், அவங்க வரணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு நம்ம சவுண்டு மூஞ்சில் வந்து தெரிஞ்சுது. ஜாக்லினுக்கு தெரியாது இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. மேபி நம்ம அருண் வந்து அர்ச்சனாவை பற்றி பேசுனதுனால அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும் போல். ஸோ கேமராவில் போகிறாங்க, போய் சொல்கிறாங்க, என்னுடைய அம்மாவும் என் தம்பியும் வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னொரு நபர் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு என் ஃப்ரெண்டு இன்டைரக்டாக சொல்கிறாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரணும். அந்த ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேமராவில் சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம வெளியிலேருந்து பார்த்து வியக்கக்கூடிய ஆட்களுக்குள்ளே என்ன மாதிரியான பாசப்பிணைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து தான் இந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது. யாருக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க, இதில் முக்கியமாக நான் சொல்ல போனால் எந்தெந்த குடும்பம் எந்தெந்த கண்டஸ்டண்ட்டை அட்டாக் பண்ண போகிறாங்க. ராணுவுடைய அப்பாவும் அம்மாவும் வெறி கொண்டு வராங்களா இந்த வீட்டுக்குள்ளே. அவங்க வர ஒரே காரணம், ராணுவுக்கு அடிப்பட்டதை சந்தேகப்பட்ட அந்த வீட்டில் இருந்து பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வச்சு செய்யறதுக்காகவே வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாக்லின் அவர்களுடைய தாயார்கிட்ட இந்த வீட்டுக்குள்ள நண்பர்கள்னு சொல்லி அவங்களை யாரெல்லாம் முதுகுல குத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்க தாயார்கிட்ட வந்து அவங்க கடத்தியிருக்காங்க. அதை பற்றின அவேர்னஸை நீங்கள் கண்டிப்பாக ஜாக்லினுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்லின் அம்மா வருவாங்க, சௌந்தர்யா பற்றி சொல்லுவாங்க, ராயன் பற்றி சொல்லுவாங்க, ஜிஃப்ரி பற்றி சொல்லுவாங்க, விஷால் பற்றி சொல்லுவாங்க. ஜாக்லினுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்றது தெரிய வரும். அது தெரிய வரும்பொழுது தான் அவங்களுடைய கேமில் இன்னும் அந்த ஃபயர் மோட் வந்து ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பேச போகிறாங்க. நான் விஷாலுடைய அப்பா வந்து எனக்கு ஒரு சீன் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. விஷாலுடைய தந்தையை நினைக்கும் போது பரிதாபங்களில் பாக்கியலட்சுமி வந்து ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம இவர் கேட்பாப்புல, பொம்பளை சொக்கு கேட்குதா கோபி, பொம்பளை சொக்கு ஏண்டா அடே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி விஷாலுடைய அப்பா வந்து விஷாலை கேட்டால் எப்படி இருக்கும்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா பிக் பாஸுக்கு போய் எதனா பண்ணிட்டு வாடான்னு ஒன்று அனுப்பிச்சா உனக்கு இங்கே பொம்பளை சோக்கு கேட்குதா, தர்ஷிகா இல்லைனா அன்சிதா, இப்படி ஒன்று ஒன்றா தாவிக்கிட்டு இருக்கியா பாருங்க. தர்ஷிகா இல்லைனா அன்சிதா இல்லைனா சௌந்தர்யா. நம்ம முக்கோண காதல் கதைன்னு நினச்சோம், ஆனால் இது வந்து ஸ்கொயர் காதல் கதையாக இருக்குது. 4 பக்கம் விஷால், அன்சிதா, சௌந்தர்யா, தர்ஷிகா இப்படி போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த ஒரு கதைக்கு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல விஷால். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க இருக்கு. ஒன்று நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, இந்த வாரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி போகும், யார் யார் என்ன பண்ணுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.